நம் இறுதிச் சாட்டில் 8:30க்கு என்னை அழைப்பதாக சொல்லியிருந்தாய். என் டிஸ்பிளே கடிகாரத்திற்கு மஞ்சள் நிறச் சுவர் ஒன்றிருக்கிறது. அதன் பெருத்த வயிறு ஆர்ப்பரிக்கும் பெருங்கடலை உண்டு செரித்திருக்கும். அப்பெருங்கடலில் என்றோ மூழ்கிய கப்பலின் உடைந்த உதிரி பாகங்கள் மிதந்தலையும். நீயற்ற என் நாட்களைப் போன்ற அச்சிறு துண்டுகளை சுவற்றோர பள்ளிகள் நுகர்ந்து செல்லும். அப்பள்ளிகள் பிடிப்பின்றி கீழே விழும் சந்தர்ப்பம் பார்த்து காத்து கிடக்கும் நான் வளர்க்கும் பூனைக்குட்டிகள். பிரபஞ்சமெங்கும் ஓடித் திரியும் அவற்றை எப்போதோ என் துயரக் கவிதை ஒன்றில் சொல்லிவிட்டேன். இன்னும் 8:30 ஆகவில்லைத்தான். ஆகவே எப்போதோ எழுதப்பட்ட கவிதைகளை, ஓடித்திரியும் என் பூனைக்குட்டிகளை, அலையும் சுவற்றோர பள்ளிகளை, உடைந்து கிடக்கும் கப்பலின் உதிரி பாகங்களை, ஆர்ப்பரிக்கும் மனப்பெருங்கடலை, பருவங்கள் பூக்காத மஞ்சள் நிறச் சுவரை, எக்காலத்திலும் நகராதை கடிகாரத்தை, பின்னர் நூற்றாண்டுகளாக என்னை காத்திருக்கச் செய்யும் உன் வார்த்தைகளை, நீ மோக புன்னகைக்கும் என் டிஸ்பிளே புகைப்படத்தையும் இப்படியே பார்த்து கொண்டிருப்பேன் தினமும் 8:30 ஆகும் வரை. தூர தூரத்தில் மினுங்கும் சிற்றொளியை பேரிருளிலிருந்து பார்த்தெங்கும் அற்பச் சிற்றெரும்பு நான். என்றுமே விடியாத வானமென்று ஒன்றுமில்லை என உறக்கச் சொல்லும் அச்சிற்றொளியின் மென்குரல் தனிமை ஓங்கிய அடர்வனத்திலும் ஆளிரைச்சல் சூழ வாழுமென் காதுகளில் ஒருபோதும் கேட்பதில்லை. நித்தியம் நித்தியம் என்று அலறும் என் மனப்பறவையை கடந்த கால எண்ணக்கூண்டில் சிறை வைத்துவிட்டுத்தான் தூரத்தில் மினுங்கும் சிற்றொளியை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். மேலும் ஒன்று, நான் ஒரு சிற்றெரும்பு என்பது நான் மட்டுமே அறிந்த ரகசியம்.